அன்பிற்குரிய இஸ்லாமிய சொந்தங்களுக்கு மீலாது நபி நல்வாழ்த்துக்கள். மீலாது நபி வாழ்த்துக்கள் சொல்லுவதா இருந்தா பள்ளிவாசல்ல சொல்லலாம், தர்காக்கள்ல இஸ்லாமியரோட கட்டி அரவணைத்து சொல்லலாம். சாராயக்கடை பின்னால இருக்குது டாஸ்மாக், அங்க நின்று கொண்டு மீலாது விழா சொல்லுவது ஏன் அப்படின்ற கேள்வி இதை பார்க்கிற எல்லோருக்கும் எழலாம். நபிகள் நாயகம் பிறந்த தினம் அன்றைக்கு திமுக ஆட்சியில எல்லா டாஸ்மாக் கடையும் மூடி இருக்கிறாங்க. எதற்காக அப்படின்னா, நபிகள் நாயகம் தங்களுடைய வாழ்நாள் முழுக்க மது என்கிற இந்த சாராயத்தை எதிர்த்து கடினமான பிரச்சாரத்தை செய்திருக்கிறாங்க. இஸ்லாமியர்கள் மது குடிக்க கூடாது, ஏனென்றால் மதுதான் தீமைகளின் தாய் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட நபிகள் நாயகத்தை மதிக்கும் வண்ணமாக திமுக அரசு இன்றைக்கு ஒரு நாள் டாஸ்மாக் கடையை திறக்க மாட்டோம் சொல்லி இருக்கிறாங்க. சரி, இது ஒரு அரசு 50,000 கோடி ரூபாய் சாராயத்தில் வருமானம் ஈட்டுகிற ஐயா ஸ்டாலின் அவர்கள் செய்கிற இஸ்லாமியர்களுக்கான ஒரு பரிசு நினைத்தாலும் கூட, உண்மையாகவே இஸ்லாமியர்கள் இதை வரவேற்கிறார்களா அல்லது இஸ்லாமியர்கள் எதிர்க்க போகிறார்களா என்பதுதான் என்னுடைய கேள்வியா வைக்க விரும்புகிறேன். திருமறை குர்ஆன்ல அல் பக்ரா என்கிற 2வது அத்தியாயம் 219வது வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா, யஸ்அலூனக அனில் ஹம்ரு வல் மைஸ்ர் குல் ஃபீஹிமா இஸ்முன் கபீருன். நபியே, உன்னிடத்தில் அந்த மக்கள் கேட்கிறார்கள், மதுவை பற்றி, சாராயத்தை பற்றியும் சூதாட்டத்தை பற்றியும் கேட்கிறார்கள். இதை பத்தி இஸ்லாம் என்ன சொல்லுகிறது அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். பாவத்தில் மிகப்பெரிய பாவம் சாராயம் என்கிற இந்த மதுவை அருந்துவது, மதுவை விற்பது, மதுவை தயாரிப்பது, இது அனைத்தும் பாவம், கொடிய பாவம், பெரிய பாவம் சொல்லுங்க அப்படின்னு திருக்குர்ஆன் சொல்லுகிறது. அதே போன்று திருக்குர்ஆனுடைய 5வது அத்தியாயத்தில் சூரத்துல் மாயிதா என்கிற அந்த அத்தியாயத்தில், இன்னமல் ஹம்ரு வல் மைஸ்ர் வல் அன்சாபு வல் அஸ்லாமு ரிஜ்ஸும் மின் அமலி ஷைத்தான் ஃபஜ்தனிபுஹு லஅல்லக்கும் துஃப்லிஹூன். நீங்கள் மதுவை விட்டு விலக வேண்டும், ஏனென்றால் அது ஷைத்தானுடைய கொடிய செயல் அப்படின்னு திருக்குர்ஆன்ல சொல்லுவதையும் பார்க்கிறோம். அப்ப நபிகள் நாயகத்தை பின்பற்றக்கூடியவர்கள், திருக்குர்ஆனை வேதமாக ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் மது குடிக்க கூடாது என்பதை தாண்டி, மது விற்க கூடாது என்பதை தாண்டி, உண்மையான ஒரு இஸ்லாமியர் தன் சகோதரர்களை மது குடிப்பதிலிருந்து மீட்க வேண்டும். அதுதான் நல்ல இஸ்லாமியருக்கு அழகு. அதுதான் நபிகள் நாயகத்தை பின்பற்றக்கூடிய ஒவ்வொரு முஸ்லீமின் கடமையாக இருக்க வேண்டும். ஆனா இன்னைக்கு இஸ்லாமியர்கள் அப்படி இருக்கிறாங்களா? எந்த மதுக்கடையை நாங்கள் மூடுவோம் என்று சொல்லி ஐயா ஸ்டாலின் வாக்குறுதி கொடுத்தாரோ, எந்த மதுக்கடைக்கு எதிராக இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமிய பிரதிநிதிகள் வேஷம் போடக்கூடிய ஜவாஹிருல்லா, அப்துல் சமது, ஆலூர் ஷானவாஸ், நவாஸ் கனி போன்றவர்கள் எல்லாம் இந்த சாராய கடையை திமுக ஆட்சி இல்லாதப்ப எதிர்த்தார்கள். திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு நாங்க சாராய கடையை மூடுவோம் அப்படின்னு சொன்ன பொழுது நம்பி இஸ்லாமியர்கள் வாக்களித்தார்கள். ஆட்சிக்கு வந்த பிறகு இன்றைக்கு 50,000 கோடி ரூபாய் சாராய வருமானம். அதனால என்ன நடக்குது? தாயை கற்பழிக்கிற மகன் மது போதையில், தந்தையை வெட்டி கொள்கிற மகன் மது போதையில், பெத்த பிள்ளைய கற்பழிக்கிறான் மது போதையில், குடித்து விட்டு ஒரு சாதாரண தேநீர் கடையில அவன் தேநீர் கொடுக்கல என்பதற்காக கொலை செய்யறான். பிரியாணி கடையில சாப்பிட்டுட்டு காசு கொடுக்கல, மது போதையில் இருக்கும்போது அந்த பிரியாணி கடையில் உள்ள ஓனரை கொலை செய்யறான். இந்த மாதிரி கொலைகள், கொள்ளைகள் அத்தனையும் இன்றைக்கு பெருகி போய் கொண்டிருக்கிறது. சின்னஞ்சிறு சிறுமியர்கள் எல்லாம் போதையில கற்பழிக்கக்கூடிய காட்சி இன்றைக்கு தமிழகத்தில் நடக்குதுன்னா, இதெல்லாம் இஸ்லாமியர்கள் உணர்வு பெற வேண்டுமா இல்லையா? திருக்குர்ஆனை பின்பற்றக்கூடிய இஸ்லாமியர்கள், நபிகள் நாயகத்தை பின்பற்றக்கூடிய இஸ்லாமியர்கள், நபிகள் நாயகத்தை உயிரை விட மேலாக போற்றுகின்ற இஸ்லாமியர்கள் மதுவை மட்டும் விற்பனை செய்து 50,000 கோடி ரூபாய் உற்பத்தி, அதுல இன்றைக்கு ஏராளமானவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள். இந்த பாதிக்கப்படுபவர்கள் யார்? ஒரு வியாக்கியானம் வேணா பேசலாம், முஸ்லீம்கள் பெருசா குடிக்கிறது இல்லைங்கன்னு. நம்ம அண்டை வீட்டில் இருக்கிற நம் சகோதரர்கள், இந்து சகோதரர்கள் குடிக்கிறாங்களா இல்லையா? நம்முடைய கிறிஸ்தவ சகோதரர்கள் பல பேர் குடிக்கிறாங்களா இல்லையா? குடிச்சிட்டு சாராயத்தை குடிச்சிட்டு ஒருத்தன் காரை ஓட்டிக்கிட்டு வரானா, நம்ம போதை இல்லாம தெளிவா ஓட்டினா கூட அவன் நம்ம மேல மோதின நாமளும் இறந்து போயிருவோம், நம்ம பிள்ளைகள் இறந்து போய்விடார்கள். இப்ப நாம குடிக்கல என்பது மட்டும் போதாது, குடிகாரர்களாக இருக்கக்கூடிய அத்தனை பேரையும் நாம் திருத்துவதற்கு முயற்சி செய்யணும். அதை விட முக்கியமானது, குடிகாரர்களை அதிகப்படுத்துகிற இந்த திமுக ஆட்சிக்கு எதிராக நாம் மிகப்பெரிய ஒரு முயற்சியை செய்யணும். இந்த ஆட்சியை ஒழிப்பதற்கு முயற்சி செய்யணும். அதை இஸ்லாமியர்கள் செஞ்சிருக்கிறோமா? இப்ப மீலாது நபின்னு ஒரே ஒரு நாள் இந்த திமுக ஆட்சியில சாராய கடை மூடுவதனால இஸ்லாமியர்களுக்கு ஏதாவது பெரிய மரியாதை கிடைச்சிருந்தா? காந்தி ஜெயந்தி என்ற ஒரு நாளில் அன்றைக்கு சாராய கடை மூடுவதனால காந்தியடிகளை போற்றுவது என்ற அந்த விஷயம் தெரிந்து போய் விடுகிறதா? நிச்சயமாக கிடையாது. இந்த நல்ல மீலாது விழா நாளில் இஸ்லாமியர்கள் உறுதி ஏற்போம். சாராயத்தின் மூலமாக கொலைகளும், கொள்ளைகளும், கற்பழிப்புகளும் பெருகக்கூடிய இந்த தமிழகத்தை ஆட்சி செய்கிற திமுகவுடைய இந்த ஆட்சியை முறையடிக்க வேண்டும். தமிழக முதல்வர் ஐயா ஸ்டாலின் 50,000 கோடி ரூபாய் வருமானம் பெறுது என்று நினைக்கிறார். அப்பாவி மக்களுடைய உயிரை பற்றி அவர் கவலைப்படுவதே இல்லை. ஏன்னா அவர் இங்கிலாந்தில் இருந்து கொண்டு ஏதோ புகைப்படம் நான் திறக்க போகிறேன், சமத்துவ பெரியார் என்று சொல்லிக் கொண்டு இங்கு சமத்துவமாக சாராய கடைகளை திறந்து விடுவதில் தான் மிக முக்கியமாக ஐயா ஸ்டாலினுடைய பங்கு இருக்கிறது. என் அன்பிற்குரிய சகோதரர்களை, இதை பார்க்கக்கூடிய ஒவ்வொரு இடத்திலும் நான் வைக்கக்கூடிய கோரிக்கை, திமுக என்கிற இந்த சாராய வியாபாரிகள் கூட்டத்தை தமிழகத்தை விட்டு விரட்டி அடிக்க வேண்டும். இந்த நல்ல நாளில் மீலாது விழா என்கிற நபிகள் நாயகத்தை உயிரை விட மேலாக மதிக்கிற இஸ்லாமிய சொந்தங்கள் அவருடைய கொள்கைகளை பின்பற்றுவதில் முதலாவது கொள்கை சாராயத்தை, மதுவை எதிர்த்து நாம் களம் காண வேண்டும். அதற்கு இன்றைய தினம் உறுதி ஏற்போம். இந்த சாராயத்தை பாதுகாக்கிற வேலையை செய்யக்கூடிய தமிழகத்தின் முதல்வர் ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு பாடம் புகட்டுவதற்கு முஸ்லிம்கள் மிகப்பெரிய அளவிற்கு ஒன்று திரள வேண்டும். ஆட்சி மாற்றம் மட்டுமல்ல, நிரந்தர தீர்வு தேவை என்றால் அதற்கு திமுக என்கிற இந்த தீய சக்தி தமிழகத்தில் இருந்து அகற்றப்பட வேண்டும் என்பதை உங்களிடத்தில் நான் கோரிக்கையாக வைக்கிறேன். மீலாது நபி
என்கிற இந்த நல்ல நாளில் நபிகள் நாயகத்தினுடைய வழிமுறைகளை பேணி மதுவை எதிர்ப்பதில் நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து போராடுவோம். சாராய சாம்ராஜ்யத்தை திமுக ஆட்சி விரட்டி அடிப்போம். நன்றி, வாழ்த்துக்கள்.